அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா திணை வலுவமைதி அப்படின்றது பார்க்க போறோம். வலுவமைதி அப்படின்னா என்ன அப்படின்னா இலக்கண ஆசிரியர்களால ஏதேனும் ஒரு காரணம் கருதி தவறாக இருந்தாலும் அது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னா அது வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இலக்கண முறைப்படி அது பிழையுடையது. இலக்கண முறைப்படி பாத்தீங்க அப்படின்னா அது தப்பு. ஆனாலும் இலக்கண ஆசிரியர்களால அது சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வலுவமைதி. இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? திணை வலுவமைதி அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ என் அம்மை வந்தாள் அப்படின்னு மாட்டை பார்த்து சொல்றாங்க. மாட்டை பார்த்து என் அம்மை வந்தாள்னு சொல்லுவோமா? அது வந்துச்சு, அது போனுச்சு, அது இது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா ஒரு மாட்டை பார்த்து என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க அக்ரிணைய உயர்தனையா கருதுறாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை திணை வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. சோ இது திணை வலுவமைதி அப்படின்னா அக்ரணைய உயர்தனையா கருதிருக்காங்க. அதோட எக்ஸாம்பிள் என்ன? என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. சோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இது திணை வலுவமைதி அப்படின்னு சொல்றாங்க. இங்க உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்தனையா கருதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.